ரெண்டு காரியத்தை சொல்லுது. ஒன்று, வலது பாரிசர் உட்கார்ந்திருக்கிறார், தற்போதைய பணி. எதிர்கால பணியை குறித்து சொல்லுகிறது. எதற்காய் காத்து கொண்டிருக்கிறார்? நாம் பொதுவாக சுவிசேஷம் அறிவிக்க இயேசுவை குறித்து சொல்லும் போது பொதுவாக என்ன சொல்றோம்? இயேசு கதவை திறந்து உனக்காக காத்து கொண்டே இருக்கிறார், வா மகனே வா என்று காத்து கொண்டே இருக்கிறார். கண்டிப்பாக என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் பாவிகளுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் அவர் அதற்கு மட்டும்தான் காத்திருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. எதற்கு காத்திருக்கிறார்? தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும். சங்கீதம் 110:1 இருக்கு இல்லையா? நான் உமது சத்துருக்களை உமது பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் மீண்டும் சொல்லி இருக்கிறது. அடுத்து அப்போஸ்தலனாகிய பேதுரு, அவரும் இந்த உண்மையை பதிவு செய்கிறார் தன்னுடைய நிருபத்தில் கூட. 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார், தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவருடைய தற்போதைய நிலையை குறித்து பைபிள் சொல்லும் போது என்ன ஒரு பதத்தை சொல்லுகிறது? தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இந்த வலது பாரிசம் என்று சொல்லுவது எதை குறிக்கிறது? வலது பக்கம் அல்ல, நாட் ரைட் சைடு, ரைட் ஹேண்ட், வலக்கை. அதை தான் பைபிள் சொல்லுகிறார். சிலரை குறித்து சொல்லுவார்கள், இவர் தான் எனக்கு வலது கையே யார் தான்? சகோதரர் தான். இவர் தாமே எல்லாம், இவர் தான் எல்லாம். பார்வன் சொன்னார்ல, யோசேப்பு இது பண்ணாம உங்க கையும் காலை கூட ஆட்டக்கூடாது, எல்லாமே யோசேப்பு தான். இயேசுதான் வலது கை. அது வரைக்கும் அவர் ஒன்றும் இல்லையா? அது வரைக்கும் அவருக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்டால் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துடைய தற்போதைய நிலை என்பது, அவர் பேதுரு சொல்வது போல தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரத்தை, ஆதிக்கத்தை இயேசு கிறிஸ்து செலுத்தி வருகிறார், கொண்டிருக்கிறார்.